ஏன் சரோ நான் மாறிட்டேனா? என்னங்க இது? இல்ல அம்மாவின் தங்கச்சியை மறக்கிற அளவுக்கு நான் மாறிட்டேனா? என்னங்க நீங்க? உங்க அம்மா ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டாங்க. அத போய் நீங்க பெருசா எடுத்துக்கிறீங்களே. சரி இத சொல்லு. நான் என்ன பொண்டாட்டி தாசனா? இப்ப என்ன சிரிப்பு? இல்லங்க. இதெல்லாம் போய் நீங்க என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? எங்க அம்மா என்னென்னமோ பேசுறாங்க. நிர்மலா எவ்வளவு மோசமான காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கா. அவளை விட்டுட்டாங்க. அவளை 2 அடி அடிச்சதுக்காக அந்த இடத்துல நான் கேட்டவன் ஆயிட்டேன். நான் பண்ணது மட்டும் தான் தப்புங்கிற மாதிரி என்ன திட்டி தீக்குறாங்க. நான் உங்களை விட்டு விலகிட்டேனா? மாறிட்டேனா? மறந்துட்டேனா? வேதனையா இருக்கு சரோ. நம்ம யார் மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்கோமோ அவங்க நம்மள புரிஞ்சுக்கலன்னா எங்க போய் முட்டுக்கிறதுன்னே தெரியல. கோவத்துல பேசினதை எடுத்துக்கிட்டு ஏன் இப்படி புலம்புறீங்க? நான் கூட தான் கோவத்துல பேசினேன். என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது. இந்த நிர்மலா செஞ்சது, போலீஸ் ஸ்டேஷன் போனது இதெல்லாம் எனக்கு பெருசாவே படல. அம்மா என்ன புரிஞ்சுக்காம பேசுறாங்க. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே சமயம் எங்க நான் அம்மா மனசு நோக்கடிச்சிட்டேன்னு எனக்கு சங்கடமா இருக்கு. நடந்ததை எல்லாம் மறந்துட்டு இனிமே என்ன பண்றதுன்னு யோசிங்க. என்ன பண்றதுன்னே புரியல சரோ. நினைச்சாலே தலையெல்லாம் சுத்துது. நீங்க கோவப்படலைன்னா நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லு. எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற நிலைமையில தான் நான் இருக்கேன். நிர்மலாவை பத்தி நான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேங்க. அவ பிடிவாதக்காரி. சொல்லப்போனா கொஞ்சம் சுயநலவாதி. அவளோட பிடிவாதத்தை அண்ணனுக்காகவும் அம்மாவுக்காகவும் அவ விட்டு கொடுக்க மாட்டா. அவகிட்ட பேசி மனச மாத்தி நாம சொல்றபடி அவளை கேட்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால அவ விரும்புற மாதிரியே அவ லவ் பண்ற ரமேஷுக்கே அவளை கட்டி கொடுத்துட்டா